சூழ்நிலைக்கும் நம்மளை தள்ளாத தேவனாய் இயேசு இருக்கிறார். ஆமென். ரெண்டாவது சி, கேம்பர். ஒரு மலை மேல ஏறுறவங்களுக்கு மலை மேல ஏறிக்கிட்டே இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஒரு இடம் வரும். எத்தனை பேர் மலை மேல ஏறி இருக்கீங்க? கையை உயர்த்துங்க. மலை மேல ஏறின பழக்கம் இருக்கா? வெரி குட், நிறைய பேர் ஏறி இருக்கீங்க. ஒரு சில இடம் வருங்க, ஆறும் நீரும் ஓடும், அப்படியே மரம் நல்லா இருக்கும், அங்கேயே நம்ம செட்டில் ஆகலான்னு நம்ம நினைப்போம் இல்லை? ஆக்சுவலி இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேல்ல இருந்து வெளியில வரும்போது, நீங்க இதை 1 நாளாகமம் 5வது அதிகாரம் 23வது வசனத்துல வீட்டுல போய் வாசிங்க. 12 கோத்திரம் வெளியில வருது. 12 கோத்திரம் வெளியில வந்து சிவந்த சமுத்திரம் பிளக்கும் போது 12 கோத்திரமும் மார்ச் பண்ணி முன்னாடி போறாங்க. அந்த இடத்துல மேல ஆண்டவர் இது குயிலை கொடுக்கும் போது அது எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க, காடைகளை சாப்பிட்டாங்க, தண்ணீரை குடிச்சாங்க. எல்லா அனுபவங்களை 12 கோத்திரம் ஒன்னா தான் பார்த்துச்சு. ஆனா யோர்தான் நதி கிட்ட வரும்போது கானான் தேசம் தெரியுது. கானான் தேசம் தெரியும் போது மோசே இந்த 12 பேரை அனுப்புறாரு பாருங்க. 12 பேர் போய் வேவு பார்த்துட்டு திரும்பி வரும்போது அதுல 10 பேர் நெகட்டிவா சொல்றான்ல. நெகட்டிவாய் சொல்லும் போது 2 பேர் பாசிட்டிவா சொல்றான். நிறைய அந்த பாசிட்டிவா சொன்னதை கேட்டு நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க. ஆனா அதை கேட்டுட்டு போக மாட்டேன்னு ஒரு மனாசே என்கிறதான கோத்திரத்தார்ல ஒரு பாதி கோத்திரத்தார் அங்கே யோர்தான் நதி பக்கத்துல டென்ட் போட்டு தங்கிடுறான். ஆமென் சொல்லுங்களேன். இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறுறவங்க, கேம்பர்ஸ். கொஞ்ச தூரம் ஜெயிப்பாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க. நான் தானே ஊழியத்தை ஆரம்பிச்சேன், நான் தான் லீடர்ஸை உருவாக்குனேன், போன மீட்டிங் எல்லாம் நான் எப்படி நடத்தின பாருங்க, அதெல்லாத்தையும் பேசுவாங்க. ஆனா இப்போ செட்டில் ஆயிட்டாங்க, போதும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபைடு. இந்த மனாசே கோத்திரத்தார் இந்த இடத்துல தங்கிட்டு மோசேயை பார்த்து சொல்றாங்க, நாங்க உள்ள வரல, இங்கே நாங்க தங்கிடுறோம். ஐயோ, ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. அவங்க மேய்க்க ஆரம்பிச்சது என்ன தெரியுமா? பன்னி. ஆமென் சொல்லுங்களே. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி அவங்கள பார்த்து சொல்லுங்க, சப்போஸ் நீங்க தேவ சித்தத்துல இல்லைன்னா இந்த பன்னி அடிக்கடி கிராஸ் ஆகும் உங்க வாழ்க்கையில. ஆமீன் சொல்லுங்களேன். நல்லா இருந்த குமாரன் கெட்ட குமாரனா மாறும் போது பன்னி கிராஸ் ஆகுது. ஆமீன் சொல்லுங்களேன். என்னைக்கு நீங்க தேவ சித்தத்துக்கு கூட இல்லையோ அப்ப பன்னிங்கெல்லாம் கிராஸ் ஆகும். எங்க பாஸ்டர் பன்னி இருக்குன்னா உன் டென்ட் பக்கத்துல அதுவும் டென்ட் போட்டு இருக்கும். நீ ஓடாத, நீ நடக்காத, நீ ஏறாத, அங்க பாடாத, கையை தூக்காதன்னு அந்த பன்னி சொல்லும். அந்த பன்னி சொல்றத இந்த பன்னி கழுத கேட்டா பண்ணி மேய்க்க ஆரம்பிக்கிறா. மாவனே, நீ மேய்ப்பனா இருக்கணும், நீ ஆடு மேய்க்கிறவனா இருக்கணும், எனக்கு ராஜாவா இருக்கணும்னு மேல மேல கர்த்தர் தூக்கிட்டு இருந்தா, இவன் சொல்றான் நான் மேல வரல, நான் என்னத்தை மேய்க்கிறேன். பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, சில பண்ணி மேய்க்கிறவங்கள மாற்ற முடியாதுங்க. இந்த மனாசே கோத்திரத்தார் பண்ணிய மேய்க்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் கானான் தேசத்துல பயிரிட்டு வளர்ந்து அவங்க எல்லாரும் செழிச்சு பயங்கரமாய் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். இவ்வளோ ஆசீர்வாதமா இருந்து தேவன் இவங்க மேலேயே பார்வை. ஆமென் சொல்லுங்களேன். இஸ்ரவேலை காண்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்லி பாதுகாத்து பொத்தி பொத்தி வளர்த்து
இவங்க பாவம் செஞ்சாலும் அவருக்காக இயேசு கிறிஸ்துவா இறங்கி வந்து பிறந்து இந்த பிள்ளைகளை நான் விடமாட்டேன்னு அந்த பிள்ளைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து போகிறாரு. ஒருத்தனுக்கு லேகியோன் அப்படி நிறைய பேய்கள் இருக்கு. நிறைய பேய்கள் பிடிச்சவனை பார்க்கிறாரு. இந்த பேய்களை எங்க துரத்துறது? எங்க என்ன இருந்துச்சு பக்கத்துல? பன்னி. பேய் துரத்துனா ஓடுற முதல் இடம் எங்க? பன்னிங்கக்குள்ள. இந்த கேம்ப் போட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் நம்மளுக்கு ஆபத்து. சர்ச்சில் சில கேம்ப் போட்ட பன்னி மாதிரி பேய்ங்க வந்து அவங்க கிட்ட ஆளுகை செய்யும். ஆண்டவர் எல்லா பேய்களை துரத்துறாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இஸ்ரவேல் கூட்டம் ஆசீர்வாதங்களை பெற்று மேசியாவை பார்த்து மேசியாவுக்காக வாழ்க்கை கொடுத்து அப்படி பயங்கரமான growth அனாயிண்டிங் பயங்கரமான செக்ஷன்ஸ்குள்ள போயிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தன் பண்ணி மேய்க்க ஆரம்பிச்சவன் பண்ணி தான் மேய்ச்சிட்டு இருக்கிறான். தேவ சித்தத்துல இருக்கிற நிறைய பேர் எனக்கு சர்ச்சில் தெரியும். அப்பப்போ வருவாங்க, பாஸ்டர் வண்டி வாங்கிட்டோம் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் வீடு கட்டுறோம் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் என் பிள்ளை வேலைக்கு போகுது ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் முதல் மாசம் சம்பளம் இவ்வளவு கொடுத்துருக்காங்க ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ப்ரமோஷன் ஜெபம் பண்ணுங்க. இது தேவ சித்தத்தில் இருக்கிறவங்க நாளுக்கு நாள் வளர்ந்து அதன் ஊழியக்காரனா நான் பார்க்கும்போது வா அப்படின்னு தோணும். ஆனா சில பேர் இருக்கிறாங்க பாருங்க, தேவனுடைய ஊழியத்தை விட்டு தூரமா டென்ட் போட்டு சுகமா. இந்த டென்ட் போட்டவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஸ்டார்டிங்ல தீ வைக்குவாங்க, அப்புறமா ஒரு சேர் போடுவாங்க, கால் மேல காலை போட்டு அங்க இருந்தே இயேசு நல்லவர் பாடிக்கிட்டே நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறேன்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியல, தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. They went very far away. வேணா They went very far away. ரொம்ப தூரம். சில பேர் 2003ல டப்ப ஜனவரியில் எங்க இருந்தாங்க, பிப்ரவரியில் எங்க வந்தாங்க, ஐயோ டிசம்பருக்குள்ள இங்க வந்துட்டாங்க. ஆனா 2005ல ஒரு மாற்றம் கூட கிடையாது. ஏன் பாஸ்டர் ஒரு வளர்ச்சி கூட இல்லை? டென்ட் கழட்டியா, டென்ட் கழட்ட எங்கேயோ ஒரு இடத்துல டென்ட்டை போட்டு உட்காந்துட்டியா, ஏற வேண்டிய நீ. சில பேருக்குள்ள அந்த பேஷன் குறைஞ்சதை பார்க்க முடியும். அவங்க ஜெபத்துல ப்ரொஃபஷன் வேற, பேஷன் வேறங்க. ப்ரொஃபஷன்னா பாஸ்டரா நான் காலையில் வந்து 3 மெசேஜ் கொடுத்துட்டு என் பாட்டில் நான் 3 பாயிண்ட்டை பேசிட்டு போகிறது. பேஷன்னா அப்படி இல்லை, வேர்க்க விறுவிறுக்க ரத்தம் வெளியில வந்தாலும் பரவாயில்லன்னு தேவனை பற்றி மார்தட்டி பேசுறேன் பாருங்க. இதான் என் பேஷன். டைம் பார்க்காம காலையில நான் தான் சர்ச்சில் ஃபர்ஸ்ட். இன்னைக்கு ஐ திங்க் உன்னை பீட் பண்ணிட்டேன். நான் இன்னைக்கு சர்ச்சில் ஏறக்குறைய 5:10 நான் இருந்தேன்னு நினைக்கிறேன். 5:10 5:15 நான் சர்ச்சுக்குள்ள இருந்தேன். நான் ப்ரொஃபஷனலான ஒரு பாஸ்டர்னா கரெக்டாக 7:30 மணிக்கு தான் எனக்கு மெசேஜுக்கு டைம் கொடுப்பாங்க. 7:30 மணிக்கு என் கார் வந்து இங்கே நின்னா யாரும் கேட்குறவங்க கொள்றவங்க கிடையாது. ஆனால் நான் வந்து இங்கே கூலிக்காக மாரடிக்கிறவங்க கிடையாது. என் கர்த்தருக்காக வாழ்றவையா, கர்த்தருக்காக வாழ்றவ. டென்ட்டை போட்டு சுகமாய் உட்கார்ற உனக்கு ஏன் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்? குவிட் பண்ணி போனவங்களை பற்றி நான் பேசவே இல்லை. அவன் வர மாமியா கழுத மாதிரி போனானான்ற மாதிரி இப்படி போவான். ஆனா இங்கே உட்காந்துட்டு டென்ட்டை போட்டு இதுக்கப்புறம் ஊழியத்தை நீங்க பாத்துக்கோங்க, நான் வரல, மேல வரல. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, ஏன் மேல வரல, ஏன் ஊழியம் செய்யல? 2 குணத்தினால மாத்திரம் தான் டென்ட் போடுவீங்க. முதல் குணம் அரகன்ஸ். அரகன்ஸ்னா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? அரகன்ஸ், திமிரு. ஆமீன் சொல்ல மாட்டேன்றீங்களே? பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, திமிரு. வளர்ந்துக்கிட்டேன்ற திமிரு, என்னை மாற்ற முடியாதுன்ற திமிரு, எனக்கு எல்லாமே தெரியும்ன்ற திமிரு. எவ்வளோ ஐயோ அமைதியில், எவ்வளோ அமைதியில்
இப்போ ஒரு கேரேஜுக்கு போய் பைக்கை இப்படி இப்படி நட்டு தாங்க டப்புன்னு கீழே போட்டால் உங்களுக்குள்ள இருந்து டைனோசர் வெளியில் வருது. ஆவியானவர் வெளியில் வரல, என்ன வருது வெளியில? டைனோசர். யாரு? அபிஷேகம் பெற்றவன். திமிரு. இந்த டென்ட் போட்டவன் ஏன் டென்ட் போட்டு நான் வரமாட்டேன்னு சொல்றான், ஆனால் arrogant, unteachable மாறிட்டான். ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்களே? இங்க உட்காருங்க பிரதர். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இங்க உட்காருங்க சிஸ்டர். உட்காருங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாருங்களேன், இங்க உட்காருங்க பிரதர். ஒரு முறை அன்டீச்சபிள் அரகண்டான ஒரு ஸ்பிரிட் கர்த்தர்கிட்ட இருந்து வந்ததல்ல. உங்களுக்கு தெரியுமா, சில நேரத்தில் யூ ஸ்டாப் லேர்னிங், யூ ஸ்டாப் பீயிங் ஷார்ப். இது ஆவியானவர் சொல்றாருன்ற இனம் கண்டு கொள்கிற அந்த ஷார்ப்னஸ் கூட இல்லாம போயிடுவீங்க. நீங்க ரீச்சே பண்ண முடியாத அளவுக்கு தூரமா போயிடுவீங்க. இப்ப ஆண்டவர் உங்ககிட்ட பேசும்போது நீங்க ஆண்டவர் பேசுற மாதிரியே ஏத்துக்க மாட்டீங்க. You became arrogant. ஆமென் சொல்ல மாட்டேனீங்களே? அந்த பேஷன். நிறைய முறை சபையும் பிசினஸஸும் அந்த பேஷனை இழந்துரும். தேவன் மேல் இருக்கிற எண்ணத்தை இழந்துரும், பாசத்தை. இந்த வேலை மேலேயும் சில பேருக்கு வேலை மேலே இருக்கிற பாசம் அப்படியே போயிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் இதே கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் உங்கள் கூட 10 பேர் உட்காரும் போது இங்கேருந்து ஜெபம், ஆண்டவரே இந்த 9 பேருக்கு வேலை கிடைக்கக்கூடாது. ஏன்? யாருக்கு கிடைக்கணும்? சரின்னு ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்ததும் அடுத்த நாள் காலையிலே நம்ம ஆளு குளிச்சு ரெடி ஆகி ஃபர்ஸ்ட் ஆளா அப்படியே நீட்டா ரெடி ஆகி ஆஃபீஸில் போய் டான் நின்று என் பாஸ் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், நான் சூப்பராக வேலை செய்யணும் அப்படி நினச்ச நீ தான் இன்னைக்கு என்ன நினைக்கிற? இந்த ஆஃபீஸ் எப்படியாவது கெட்டு நாசமா போட்டோம் நீ தான் நினைக்கிற. எங்க போச்சு உன் பேஷன்? உன் கல்யாணத்தின் மேல உனக்கு இருந்த பேஷன் எங்க? அந்த பொண்ணு தான் வேணும்னு ஒத்த கல்ல தானே நின்ன, அந்த பொண்ணை தானே ஆண்டவர் உனக்கு கொடுத்தாரு. என்ன பாஸ், அந்த பொண்ணு தானே, அது கூட தானே வாழ்றேன், 20 வருஷமா அது கூட தானே வாழ்றேன். ஆமா வாழ்ற. 2 பூனையோடைய வாழை கட்டி போட்டா அதுவும் தான் ஒன்னா வாழும். ஆனா ஃபெலோஷிப் எங்க? பேச்சுவார்த்தை எங்க? அன்பு எங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. டென்ட் போட்டு நான் சந்தோஷமா இருந்தா போதும், நீ சாப்பிட்டா சாப்பிடு, எப்படின்னா கெட்டு நாசமா ஓ. ஒரு மனைவி ஒரு கணவரை கூப்பிட்டு டாக்டர்கிட்ட போனாலாம். ஏன்னா கணவன் ரொம்ப சீரியஸான ஒரு நிலைமையில் இருக்கிறார். போய் டாக்டர் ஃபுல் செக்அப் பண்ணிவிட்டு கணவரை வெளியில் வெயிட் பண்ண சொன்னாராம். வெயிட் பண்ண சொல்லிட்டு மனைவியை பார்த்து சொன்னாராம், உங்ககிட்ட 3 காரியம் சொல்லணுமா, உன் புருஷன் ஆபத்தில் இருக்கிறாரு. என்னங்க, நீ 3 காரியம் பண்ணனா அவரை பொழைச்சிருவார். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல் காரியம், இனிமே காலையில் எந்திரிச்சதும் அவரை கோபமாக திட்டாம கொஞ்சம் அன்பா பேசுமா. 2வது என்ன பண்ணணும், 3 வேளை சாப்பாடு கொடுமா அவருக்கு, பாவம். 3வது என்ன பண்ணணும், நைட் ஆனா அவர் படுக்கும் போது அந்த பெட்ஷீட்டையாவது அவருக்கு போத்தி விடமா. யோசிச்சுக்கிட்டே வெளியில வர்றா. புருஷன் பைக்ல ஏறினதும் கேட்குறான், டாக்டர் உன்னை தனியா கூப்பிட்டு என்னம்மா சொன்னாரு? நீ சீக்கிரமா செத்துருவியாப்பா. அப்போ பொண்ணு என்ன சொல்ல வரா, நான் மாற மாட்டேன், I am self satisfied, நான் சுகமா இருக்கிறேன் போதும், எவன் எப்படி கெட்டு நாசமா போனா எனக்கு என்ன. Don't be a camper. கேம்பரா இருக்காதீங்க. ஆண்டவர் மேல ஏறணும்ன்றாரு, மலை மேல. Hallelujah 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 Hallelujah. அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் மரித்து போகவில்லை. இயேசு
ரட்சகர் நீரொருவரே ஆண்டவா நீரொருவரே ரட்சகர் Say hey, say L, say I, say we, say E. What does it say?